இன்றைக்கி வந்து தேங்க்ஸ் கிவிங் மூமெண்ட் இது. என்னென்னா, நாங்கள் ஒரு சின்ன படமாக தான் ஆரம்பித்தோம். இது வந்து கண்டிப்பாக நல்ல ஆடியன்ஸுக்கு போய் ரீச் ஆகணும், கண்டிப்பாக ஆகுன்ட்டு ஒரு நம்பிக்கையோடு இந்த படம் ஆரம்பித்தோம். அதே மாதிரி ரீச் ஆச்சு. இதோட மெயின் தேங்க்ஸ் வந்து நான் மீடியா நண்பர்களுக்கு தான் சொல்லணும். ஏன்னா எல்லா ரிவ்யூவும் சரி, எல்லாருமே சரி ரொம்ப நேர்மையாக பாசிட்டிவாக சொல்லியிருந்தீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். இந்த படம் வந்து ஆக்சுவலாக எனக்கும் நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கால் பண்ணிலாம் சொன்னாங்க. என்னென்னா, ஃபேமிலியோடு ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த படத்தை அப்படின்ட்டு எனக்கு ஒரு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா எந்த ஒரு மூவி வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வந்தாலே அது வந்து ஒரு நல்ல படமாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அந்த ஒரு சந்தோஷத்தில் நான் இருக்கேன். ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோங்கிற சந்தோஷத்தில். எனக்கு வந்து ப்ரொடியூசர் சார், டைரக்டர், மியூசிக் டைரக்டர், அதே மாதிரி வெங்கட் சார், பிஆர்ஓ எல்லாருமே வந்து நான் ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஒரு ஆக்டராக வந்து நம்ம வெளியில் எவ்வளோ தெரிகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இதில் பொறுத்த வரைக்கும் எல்லா போஸ்டர்லையும் சரி, எல்லா ஆர்டிக்கல்லையும் சரி, எல்லாத்துலேயும் வந்து என்னை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு பாராட்டு தான் வந்து ஒரு கலைஞனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய வெற்றி. ஸோ அந்த வெற்றி எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி எனக்கு இன்றைக்கி இந்த மொமெண்ட்டில் நான் இன்னொரு விஷயம், நாளைக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டைரக்டர், ஃபேவரட்டான ஒரு ஆக்டரோட படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ வாழ்த்துக்கள். நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கேன் அந்த படத்துக்காக. தேங்க்யூ. யமன் கட்டளை சக்ஸஸ் மீட் வந்திருக்கோம். மீடியா அண்ட் ப்ரெஸ் நண்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். நான் அன்பு மயில்சாமி. ஃபஸ்ட்டு எங்கள் ப்ரொடியூசர் கார்த்திகேயன் சாருக்கு மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவரால் தான் இந்த படம் இவ்வளோ ரீச்சு. அதுக்கப்புறம் முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா, நீங்கள் எங்கள் ப்ரெஸ் ஃபேமிலி. நீங்கள் என்னென்னா, இந்த படம் வந்து நிறைய பேருக்கு இந்த பாசிட்டிவாக ரீச் ஆகிருக்காது. எல்லாருமே நிறைய பேர் படத்தை பார்த்துட்டு ஒரு ஜென்யூன் ரிவ்யூ கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி எங்கள் ஏபிசி சென்டர் எல்லா இடத்துலையும் படம் நல்லா ரீச். பார்த்த மக்கள் எல்லோரும் ஃபோன் பண்ணி எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து எல்லா சினிமா ஆர்டிஸ்ட் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழித்து நிறைய ஆர்டிஸ்ட்டை படத்தில் பார்க்குறோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதை கேட்கும்போது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து நான் சாங்ஸ்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நிறைய வாட்டி கேட்க ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு சாங் 2 சாங் தான் ஃபேவரட்டாக இருந்துச்சு. ஸோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பாட்டை பார்த்துட்டு என்னை என்கரேஜ் பண்ணாங்க, அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ கேட்க எனக்கும் எல்லா சாங்கும் பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண கோரியோகிராஃபர்ஸ் ராதிகா மாஸ்டர், அபி மாஸ்டர், அப்புறம் ஜாய்மதி, சங்கர் மாஸ்டர் எல்லாருமே ஒரு சாங் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த சக்ஸஸ் மீட்டில் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் படத்தில் எங்கள் கூட பணியாற்றிய நிறையா சீனியர் ஆர்டிஸ்ட், அவங்க கூடலாம் நடித்தது ரொம்ப பெருமைக்கூடிய விஷயம். ஸோ வையாபுரி சார் இருக்கார், நிறைய ஆர்டிஸ்ட், நளினி மேடம், அது மாதிரி இந்த படம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு சினிமா ஃபேமிலியாக வந்து நடித்து கொடுத்தாங்க. ஸோ அந்த படத்தில் நடித்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் எங்கள் டைரக்டர் சார், அவர் என்ன சொல்கிறது, நாங்கள் எல்லாருமே அவரை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். இருந்தும் வந்து பொலைட்டாக நல்லா ஜாலியாக படம் எடுத்துகிட்டு படத்தை சூப்பராக ஃப்ரேம் கொண்டு வந்துட்டார். ஸோ அதுக்கப்புறம் கூட நடித்த சந்திரிகா ஹீரோயின், அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. கூட நல்லா அவங்க இன்னும் வரல. சரி, அடுத்தது அவங்ககிட்ட வரேன். அவனை பற்றி பேசலான்னு சொல்ல வரான். ஸோ அவங்களும் நல்ல கெமிஸ்ட்ரி, நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம நண்பர் அர்ஜுனன், அவரை நான் மிஸ் பண்ண முடியாது. ஏன்னா படத்தில் 40 நாள் ஷூட்டிங்னா 40 நாள் அவர் கூட மட்டும்தான் இருந்தேன். நான் டேரக்டர் கூட என்றைக்காவது மிஸ் பண்ணியிருப்பேன். பட் அவரை நாங்கள் மிஸ் பண்ணதில்லை. டே அண்ட் நைட் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிட்டே இருந்தோம். ஆனால் எந்த இடத்துல இருப்போம் எங்களுக்கே தெரியாது. ஸோ அவர் கூட நடித்தது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் எங்கள் மியூசிக் டைரக்டர் சார் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவர் கூட இன்னும் நான் நிறைய படம் பண்ணணும். ஏன்னா அவ்வளோ க்ளீனான மியூசிக் கொடுத்துருந்தாங்க. பாட்டை கேட்டவங்க எல்லாருமே வந்து ஒரு மிஸ்டேக்கோ இந்த இது அப்படின்னு சொல்லவே இல்லை. எல்லா சாங்குமே நல்லா இருக்குன்னு மனசார வாழ்த்துனாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப எல்லாருக்கும் நன்றி. அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புளுக்கும் ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த என்னோடய தலைவர் படம், கமல் சார் படம், அதுக்கப்புறம் சிம்பு அண்ணா லைக் மை பிரதர், அந்த படம் குரூவுக்கு வந்து மை ஹார்ட்டி விஷஸ். அந்த படம் எல்லா சென்டர்லேயும் வந்து நல்லா வெற்றிகரமாக உடனே என்னோடய வாழ்த்துக்கள். அந்த இஷ்யூ நான் முழுசாக பார்க்கல. பட் இது அந்த படத்துக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன் நினச்சிட்டேன் நான். இன்னொரு விஷயம் வந்து என்ன சொல்கிறது,
இப்போ யாரும் அதை பற்றி சார் பேசுனதுக்காக வந்து அந்த சினி ஃபீல்ட்லேயோ அந்த மாதிரி ஆள்லாம் பார்த்து சின்ன சின்ன அது யூஸ்வலாக எப்பவுமே நிறைய இஷ்யூஸ் பார்த்துருப்பீங்க. அந்த லோக்கல் பாலிடிக்ஸ் அவங்க பொலிட்டிக்கல் பீப்புள் மட்டும் கொஞ்சம் சவுண்ட் கொடுத்து இது பண்ணிடுவாங்க. பட் அந்த இஷ்யூ வந்து சேம்பரில் கர்நாடகா ஃபிலிம் சேம்பரில் போயிட்டுருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ ஏதாவது ஒரு நல்ல பாசிட்டிவான வேர்டிக்ட் வரும். அது நம்ம சாருக்கு பாசிட்டிவான விஷயமா இருக்கும். படம் நல்லபடியாக ஓடும். அதுக்கு வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் படத்தோட இயக்குனர் ராஜசேகர். இது இஸ் அ தேங்க்ஸ் கிவிங் ஃபங்க்ஷன். ஸோ தேங்க்ஸ் கிவிங்கில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிக்னிட்ரி பீப்புள், ப்ரொடியூசர் கார்த்திகேயன் சார், அன்பு ஹீரோ, அர்ஜுனன், மியூசிக் டைரக்டர் சசிகுமார் அண்ணன், பிஆர்ஓ வெங்கட் சார், டிஸ்ட்ரிபியூட்டர் ஜெனேஷ். ஸோ எல்லாருக்குமே இந்த தேங்க்ஸ் கிவிங். அப்பார்ட் ஃப்ரம் தட் மீடியா பீப்புள், வித்தவுட் உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இட் கேன் நாட் பாசிபிள். ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள் எங்கள் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இந்த ஒரு கதை அப்படின்னும்போது ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சிச்சுரா, படம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கும் போது இல்லை, இதுக்கப்புறம் இதை கொண்டு போய் தேட்டருக்கு சேர்க்கணும், ஆடியன்ஸுக்கு கொண்டு வர வைக்கணும், அதை கொண்டு போய் வைக்கணும்னா அதுக்கு உண்டான அதோடைய ப்ரமோஷன் என்ன, எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு பார்க்கும்போது கார்த்திகேயன் சாருடைய அந்த ஃபுல் எஃபோர்ட் கொண்டு போய் ரீச் பண்ணி டில் நவ் இப்போ வரைக்கும் அதை எல்லா சென்டர்லேயும் கொண்டு போய் சேர்த்து எங்கள் எல்லாரையும் ஹீரோ முதற்கொண்டு இயக்குனர் வரைக்கும் எல்லா ஆர்டிஸ்ட், அர்ஜுனன் எல்லாரும் முதற்கொண்டு, மியூசிக் டைரக்டர் முதற்கொண்டு அந்த ஒவ்வொருத்தரையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, அவர் டில்னும் ப்ரமோஷனில் ஈடுபட்டு இருக்கிறதுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பிஆர்ஓ வெங்கட் சார், ஏன்னா இதை கொண்டு வரத்துக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண வெங்கட் சாருக்கு எங்களுடைய நன்றி. அண்டு ஃபைனலி எல்லா ஆர்டிஸ்ட் கூடயும் ஒர்க் பண்ணும்போது இந்த படம் இவ்வளோ எல்லா ஆர்டிஸ்டோட இன்புட்டு, நமக்கு சொன்னது, இதை போய் சேர்த்த விஷயங்கள், இது எல்லாத்துக்கும் எனக்கு கிடச்ச அவங்களுடைய பிளெஸ்ஸிங்காக நினைக்கிறேன். அண்ட் காமெடி, ஹாரர், த்ரில்லர் இந்த மாதிரி தான் படங்கள் இருக்கும்போது இது ஒரு ஃபுல்லாக ஒரு ஃபேண்டசி காமெடி அப்படின்னு சொல்லும்போது அதை கொண்டு மக்கள்கிட்ட சேர்த்து மக்கள் வந்து இதை ரசிச்சிருக்காங்க, அதை கொண்டாடி இருக்காங்க, ஃபேமிலியாக வந்து பார்த்துருக்காங்கன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஆல், தேங்க்யூ மீடியா. வித்தவுட் யுவர் சப்போர்ட் இது எங்களுக்கு வந்து சாத்தியம் இல்லை. நன்றி. கண்டிப்பாக. இப்போ என்னென்னா நீங்கள் இப்போ வந்து சி சென்டரில் எஸ்பெஷலி ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர் இது மூணுத்துக்குமே அதான் டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்ன மாதிரி, ஜெனேஷ் சொன்ன மாதிரி இது வந்து பி அண்ட் சி டார்கெட் பண்ணாமல் ஏவும் டார்கெட் பண்ணி ஓவரால் கொண்டு போகும்போது சியில் ஓடிட்டு தான் இருக்குது. அதுக்கு தான் நான் நன்றி சொன்னேன். ப்ரெஸ் பீப்புளுக்கு வந்து உங்கள் எல்லாத்துக்கும், ப்ரெஸ்ஸுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா நீங்கள் இதோடைய பாசிட்டிவ் மட்டும் இல்லை, சில குறைகள் சொல்லியிருக்கீங்க. அந்த குறைகள் அடுத்த படத்தில் நான் மாற்றிப்பேன். இந்த மாதிரி கதைகளை தான் எடுக்க போறீங்களா, இல்லை முன்னாடி வந்த கதையை ரீமேக் பண்ணுற மாதிரி எடுக்க போறீங்களா, இல்லை வேறு கதை பண்ண போறீங்களா? இல்லை, இது வந்து 3 கேள்வியும் ஆன்சர் இருக்குது. அதுக்கு எந்த மாதிரி கதைகள் அமையுது அப்படின்னா, இப்போ ஒரு கதைகள் யோசிச்சு வச்சுருக்கோம் திருப்பி. ஏன்னா இப்போ வந்து ஹாரர் த்ரில்லர் தாண்டி காமெடிக்கு எப்போதுமே ஒரு சென்ஸ் இருக்கும், அந்த காமெடி சென்ஸ் இருக்கும். அந்த காமெடிக்கு இப்போ அர்ஜுன் மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் உள்ளே இருக்கும்போது, இப்போ வந்து சுந்தரராஜன் சார் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட், பவர் ஸ்டாரு, இவங்க நளினி மேடமு, இவங்கெல்லாம் உள்ளே இருக்கும்போது என்னென்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்புட் கிடைக்கும்போது கொஞ்சம் நம்மளுடைய சென்ஸ் ஆஃப் ஹியூமரும் உள்ளே இருக்கும்போது இட் வில் பி ஈஸி. ஸோ அதனால் இந்த மாதிரி கதைகளும் ட்ரை பண்ணுவோம். இப்போ ட்ரெண்டுக்கு என்ன இருக்கோ அந்த கதைகளும் முயற்சி பண்ணுவோம். நன்றி. நான் இந்த படத்தில் தயாரிப்பாளர் ரொம்ப பெருமைப்படுறேன். முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து மீடியா பீப்புளுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஏன்னா இந்த படம் வந்து இந்த அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுத்ததுன்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மட்டும்தான். அதேமாரி மக்களோட ஆதரவும் அதுமாரி ஒரு பெரிய லெவலில் கொடுத்தாங்க. சி சென்டர்லலாம் நல்லா ஓணுச்சு, பிசி ஏவும் நல்லா போணுச்சு. உங்களோட ஆதரவு இருக்கிறதுனால புது தயாரிப்பாளர்கள்லாம் வரதுனால அவங்களுக்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா சின்ன தயாரிப்பாளர் உள்ளே வர்றதுக்கு நீங்கள் தான் முழுக்க காரணமாக இருக்கீங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து நம்மளோட டைரக்டர் வந்து அருமையாக பண்ணியிருக்காங்க. அது ஹீரோ நல்லாவே ரொம்ப சிறப்பாக அந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. அதுமாரி நல்லா சிறப்பாக அர்ஜுனும் நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமே நிறைய பேர் சாங்கை பார்த்துட்டு 5 சாங்குமே நல்லா சிறப்பாக இருந்துச்சு, மியூசிக் டைரக்டர் யார் அப்படின்னு நிறைய பேர் என்னை கேட்டாங்க. அதுவே ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. உங்களுக்கு அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.